ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோ ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட 28 மாநிலங்களை பற்றி அது எங்கே இருக்கு இந்தியாவில் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. 28 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத ஆரம்பிக்கலாம்ல? ஓகே, நம்ம முதல்ல தமிழ்நாட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். தமிழ்நாடு, இந்த பக்கம் கேரளா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே இருந்து போகலாம். ஸோ முதல்ல தமிழ்நாடு சொல்லிட்டேன், அது ரைட் ஹேண்டில் இருக்குது. லெஃப்டில் கேரளா இருக்குது. கேரளாவுக்கு மேலே வந்து கர்நாடகா இருக்குது. கர்நாடகா பக்கத்தில் ஒரு குட்டி ஒரு இது இருக்குது இல்லையா, அது வந்து கோவா. அடுத்து எல்லோ கலரில் இருக்கிறது மகாராஷ்டிரா. அடுத்து அந்த பிங்க் கலரில் குட்டியாக இருக்கிற லெஃப்ட் ஹேண்டில் அது வந்து குஜராத்து. அடுத்து ப்ளூ கலரில் இருக்கிறது மத்திய பிரதேஷ். அடுத்து லெமன் எல்லோவில் இருக்கிறது ராஜஸ்தான். அதுக்கு மேலே குட்டியாக இருக்கிறது ஹரியானா. அதுக்கு மேலே ப்ளூ கலரில் இருக்கிறது பஞ்சாப். மேலே எல்லோ கலரில் இருக்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த சைடு ஆரஞ்சு கலரில் இருக்கிற டாப் வந்து லடாக். ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் ரெண்டுமே யூனியன் பிரதேசங்களாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து ஸ்டேட்ஸில் வராது. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா அது. அடுத்து க்ரீன் கலரில் இருக்கிறது பர்பிள் கலரில் இருக்கிறது பீகார். க்ரீன் கலரில் இருக்கிறது உத்தரகாண்ட். அடுத்து சிக்கிம் அந்த க்ரீன் ஸ்டிக் போகுது இல்லையா, அந்த குட்டியாக எல்லோ கலரில் இருக்கும். அடுத்து அருணாச்சலம், இதெல்லாமே ரைட் சைடில் வரும், ரைட் எண்டில் வருது. அடுத்து அஸ்ஸாம், அருணாச்சலம் பிரதேஷுக்கு கீழே வந்து அஸ்ஸாம் இருக்குது ப்ளூ கலர். அடுத்து கீழே வந்து நாகாலாந்து இருக்குது, அது இந்த எல்லோ கலரில் இருக்கு இல்லையா அது. அடுத்து மணிப்பூர் க்ரீன் ஸ்டிக் ஒட்டி இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா. அடுத்து மேகாலயா, அது வந்து இந்த அஸ்ஸாமுக்கு கீழே இருக்குது. அடுத்து மிசோரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கு இல்லையா அது. அடுத்து திரிபுரா, அது அதுக்கு கீழே இருக்குது. ஸோ அடுத்து ஜார்க்கண்ட் வந்து கீழே இந்த எல்லோ கலரில் இருக்குது. அடுத்து சத்தீஸ்கர், அது பிங்க் கலர். ரெட் கலரில் இருக்கிறது ஒடிஷா. அடுத்து ரைட் எண்டு கீழே வரும் தெலுங்கானா இருக்குது, ஒடிஷாவுக்கு மேலே. ஓகேங்களா. அடுத்து அதுக்கு கீழே க்ரீன் கலரில் இருக்கிறது ஆந்திர பிரதேஷ். இதில் விடுபட்ட 2 மாநிலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலும் மேலே டாப்பில் உத்தரப்பிரதேஷும் இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, மாநிலங்கள், இந்தியாவின் முக்கியமான மாநிலங்கள். இந்த ஒரு வீடியோ போதும் நம்ம இந்தியாவோட 28 மாநிலங்கள் என்னென்ன, அது எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இந்தியாவின் தேசிய சின்னங்கள்: தேசிய பழம் மாம்பழம், தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம், தேசிய நதி கங்கா, தேசிய பாடல் வந்தே மாதிரம்.